ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொய்யாக்காயை வச்சு எப்படி சட்னி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் கொய்யாக்காயை எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சு வந்துட்டு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 8 சின்ன வெங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் காரத்திற்கு ஏற்ப வத்தல் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன கோழிக்கு அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொய்யாக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் அந்த அடுப்புலேயே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் கொய்யாவோட நிறம் மாறிடும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கலருக்கு வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சது இது கூட ஒரு வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளி சேர்த்த சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொய்யா சட்னி நொடியில் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.